தேர்ட் சம்மு யூ செட் யூனிவர்சல் செட்டு ஏ செட்டு பி செட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஏ டேஷ்னானது யூ மைனஸ் ஏ யூனிவர்சல் செட்டு மைனஸ் ஏ மைனஸ் பண்ணலாமா? பிஎன் கேன்சல் ஆகிடுச்சு, டிஎன் கேன்சல் ஆகிடுச்சு, எஃப் கேன்சல் ஆகிடுச்சு, ஹெச்எம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஏ டேஷுங்கிறதுனாது ஏவை தவிர்த்து மற்ற எல்லாமே. அப்போது ஏல பேலன்ஸ் என்னது? சி இ ஜி 1 2 3 4 கரெக்டு. அப்புறம் பி டேஷ் எப்படி எழுதலாம்? யூ மைனஸ் பி இல்லையா? அப்போது ஏ கேன்சல் ஆகிடும், டி கேன்சல் ஆகிடும், இ கேன்சல் ஆகிடும், ஹெச் கேன்சல் ஆகிடும். இப்போது பி டேஷுங்கிறதுனாது இது ஏ டேஷு, பி டேஷுங்கிறதுனாது பியில் இருக்கிற பேலன்ஸு பிசி எஃப் ஜி. இப்போது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ரெண்டையும் யூனியன் பண்ண சொல்கிறாங்க, சேர்த்து எழுத சொல்கிறாங்க. இப்போ எழுதலாம் ஏ, இதில் பி, சி ரெண்டுத்துலேயும் இருக்குது, ஒரு சி எதுனா போதும். அப்புறம் இ எஃப் ஜி ரெண்டுத்துலேயும் இருக்குது, ஒரு ஜி எதுனா போதும். ஏ இன்டர்செக்ஷன் பி எதெல்லாம் சேம் ஆகுது பாருங்கள். சி இருக்குது சேமா, ஜி இருக்குது சேமா. அப்போது சி கமா ஜி. இப்போ ஏ யூனியன் பிக்கு, ஏன்னா ஏ யூனியன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ யூனியன் பி நான் ரெண்டு சேர்த்து எழுதணும் இல்லையா? சேர்த்து எழுதலாம். ஏ பி இது முதல்ல எழுதலாமா? சரி, முதல்ல எழுதலாம். ஏ பி அப்புறம் இ அப்புறம் டி எஃப் ஹெச் இல்லையா? இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதா? இதெல்லாம் ரிப்பீட் ஆகல இல்லையா? 1 2 3 4 5 4. ஓகே. இப்போது ஏ யூனியன் பி டேஷ் என்னது? யூ மைனஸ் ஏ யூனியன் பி, யூ மைனஸ் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்னது? யூ, இது யூ எழுதிட்டேன். ஏ யூனியன் பி என்னது? ஏபி இ டி எஃப் ஹெச். கேன்சல் பண்ணுங்கள். 2D எப்படி வரும்? ஏபி தானே, இது தப்பாக எழுதிட்டேன். பி கேன்சல் ஆகிடும், சி கேன்சல் ஆகிடும், டி கேன்சல் ஆகிடும், எஃப் ஹெச் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ யூனியன் பி டேஷுங்கிறதுனாது யூவில் இருக்கிற பேலன்ஸு. யூவில் என்ன இருக்குது? சியும் ஜியும் மட்டும்தான் இருக்குது. சியும் ஜியும் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டும் சேம் ஆகுதுனால டியும் ஹெச்சும் தான் சேம் ஆகுது இல்லையா? டியும் ஹெச்சும் தான் சேம் ஆகுது. இப்போ டி கமா ஹெச். இதுக்கு டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலாம். டி கம்மா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷுங்கிறதுனாது யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லையா? அப்போ டிஹெச், டியும் ஹெச்சையும் கேன்சல் பண்ணிட்டா யூவில் இருக்கிற பேலன்ஸ் தான் எல்லாமே. அப்போது ஏபி சிஇ எஃப் ஜி. சரி, இப்போ ஏ டபுள் டேஷ், ஏ டேஷ் ஓல் டேஷ். இப்போ என்ன பண்ணலாம்? யூ மைனஸ் ஏ டேஷ் அது சரியா? ஏ டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஏ டேஷ்னா கண்டுபிடிச்சோம். ஏசிஇஜி, ஏசிஇஜி சரியா? யூ மைனஸ் ஏ டேஷ் தான் ஏ டபுள் டேஷ். ஏ கேன்சல் பண்ணிக்கலாம், சிஏ கேன்சல் பண்ணிக்கலாம், இஜி. அப்போ ஏ டேஷ் ஓல் டேஷ்னது பிடி எஃப் ஹெச் 1 2 3 4. ஓகே. இப்போது பி டேஷ் எப்படி? பி டபுள் டேஷுங்கிறதுனாது யூ மைனஸ் பி டேஷ் இல்லையா? அப்போது யூ என்னது? ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச். பி டேஷ் என்னது? கண்டுபிடிச்சோமே, பிசிஎஃப்ஜி, பிசிஎஃப்ஜி. கேன்சல் பண்ணுங்கள். பிசிஎஃப்ஜி கேன்சல் பண்ணால் யூவில் பேலன்ஸ் என்ன நடக்குது? பி டபுள் டேஷுங்கிறது ஏடிஇஹெச், ஏடிஹெச். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.